கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் 28 அதிகாரம் 3 வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்த தேசமான கானான் தேசத்திற்கு அவர்கள் போய் சேர்ந்ததும் அங்கே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை குறித்து எடுத்து சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். இந்த உபாகமம் 28 அதிகாரத்திலும் மோசே ஜனங்களிடத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர்களுக்கு கிடைக்கப் போகும் ஆசீர்வாதம் பற்றியும், அதே போல அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக கீழ்ப்படியாமல் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் சாபங்களை பற்றியும் மிகவும் விபரமாக எடுத்து சொல்லுகிறார். முதலாவதாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிறார். பட்டணத்திற்கு போகிறவர்கள் அங்கே உயர்ந்த பதவிகளையும் சிறந்த வசதி வாழ்க்கையையும் தேடிக்கொண்டு போகிறார்கள். வயல்வெளியில் இருப்பவர்கள் அங்கே இருப்பவைகளை கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பட்டணத்திலோ வயல்வெளியிலோ எங்கே இருந்தாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அபிவிருத்தி அடைய செய்வார் என்பதாக. நாம் இருக்கும் இடம் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதில்லை. நாம் இருக்கும் இடத்திலே கர்த்தர்தான் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். முழு மனதுடன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு கிருபையையும் பலனையும் தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.